இன்னைக்கு கஸ்டமர் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபிளிப் 3 கொடுத்துருக்காங்க. இதுல என்ன இஷ்யூனா வந்து ஃப்ளெக்ஸ் கேபிள் வந்து டேமேஜ். சாம்சங் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஃபோல்டிங் தான் கொடுப்பாங்க. இத்தனை ஃபோல்டிங்ல ரெடி பண்ணிடலாம், இத்தனை ஃபோல்டிங்ல வந்து யூஸ் பண்ணணும். அதிகமாக நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது ஸோ இந்த ஃபிளிக்ஸ் கேபிள் வந்து டேமேஜ் ஆகும். ஃபிளிக்ஸ் கேபிளும் டேமேஜ் ஆகும். இந்த கேபிள் டேமேஜ் ஆகுறதுல பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே இஷ்யூ வராது. ஸோ அப்போ வந்து டிஸ்பிளே தான் போயிருக்குன்றது நம்ம நினைக்க கூடாது. ஃபிளிக்ஸ் டேமேஜ் தான் இருக்கு. டிஸ்பிளே நல்லா தான் இருக்கும். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா வாட்டர் டேமேஜ் கீழே போட்டால் மட்டும்தான் டிஸ்பிளே போகும். ஏன்னா இது வந்து ஹெவி குவாலிட்டி டிஸ்பிளே தான். அதனால டிஸ்பிளே அவ்வளவு சீக்கிரத்துல போகாது. கேமரா ஒர்க் ஆகாது, மைக் வேலை செய்யாது, இந்த ஃபிளிப் கரெக்டா க்ளோஸ் ஆகாது, பாதியில க்ளோஸ் ஆகும். இந்த ஃபால்ட் பாத்தீங்கன்னா ஃபிளிக்ஸ் இஷ்யூ தான். இதை சேஞ்ச் பண்ணாலே இது போதும் ஆல்மோஸ்ட். ஸோ இது ஃபிளிப்ல மட்டும் வராது, ஃபோல்டுலயும் இதே மாதிரி தான். ஃபோல்டுலயும் குறிப்பிட்ட க்ளோசிங் அண்ட் ஓப்பனிங் மட்டும் தான் சாம்சங் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம மீறிட்டோம்னா ஸோ இதே மாதிரி ஃபிளிக்ஸும் அதுலயும் டேமேஜ் ஆகும். அதுலயும் நம்ம ஷாப்ல பண்ணி இந்த மாதிரி இஷ்யூ இருந்துச்சுன்னா நம்ம ஷாப்ல வந்து நீங்க வந்து இந்த சர்வீஸை வந்து